நடைமுறை சட்டங்களினால் மாத்திரம் நாடொன்று முன்னோக்கி செல்ல முடியாதெனவும் நாட்டின் பாரம்பரியம் மிக முக்கியமான அம்சமாகும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இலங்கை பௌத்த மதத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்ட பாரம்பரியத்தின் ஊடாக சிறப்புக்குரிய பணியை ஆற்றியிருப்பதாகவும் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து எதிர்கால சந்ததிகளிடம் பாதுகாப்பாக கையளிக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்தார். இலங்கை ராமண்ய பீடத்தின் 74வது உபசம்பதா அரசு நிகழ்ச்சியை நடத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இதை தெரிவித்தார். பௌத்த மதத்திற்குள் காணப்படும் முக்கிய நிகழ்ச்சியான உபசம்பதா நிகழ்ச்சியின் வரலாற்று முக்கியத்துவத்தை இதன்போது நினைவு கொண்ட ஜனாதிபதி, உபசம்பதா முறை தடைப்படுவது முழு பௌத்த அமைப்பினதும் சிதைவாக அமையும் என்றும் இந்த வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாத்து கௌரவத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார். இலங்கை ராமண்ய பீடத்தினால் நடத்தப்படும் உபசம்பதா தேசிய நிகழ்ச்சி 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரையில் நடத்தப்பட உள்ளது. 280க்கும் அதிகமான இளம் பிக்குகளுக்கான உபசம்பதா நிகழ்ச்சி அரசாங்க அனுசரணையுடன் நடைபெறவுள்ளது. பௌத்த மத பாரம்பரியத்தை பாதுகாப்பதனூடாக சமூக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்றும் இவ்வாறான மத நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் சமூகத்தின் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தலாம் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்திருந்தார்.